வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து நோம்பி சாட்டியிருக்காங்க. இன்னும் 8 நாள் இருக்குது நோம்பிக்கு. அதனால் அது வரைக்கும் நான்வெஜ் எடுக்க மாட்டோம், சைவ சாப்பாடு தான். பத்தாத்துக்கு பெருமாநல்லூரில் கொண்டாத்தம்மன் கோயில் திருவிழா சாட்டியிருக்காங்க. அது முடிகிற வரைக்கும் நாங்கள் எடுக்க மாட்டோம். இப்போ வந்து சைவ சாப்பாடு தான். அது என்னென்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி என்ன சமைச்சேன்னு சொல்லி. ஹோட்டலில் வந்து நம்ம சாப்பிட்றது வந்து 120 ரூபா ஒரு சாப்பாடு. அதுவும் இப்போ கேஸ் பற்றாக்குறையால் எச்சு பண்ணாலும் பண்ணியிருப்பாங்க. நான் இன்னும் போனதில்லை. அதே சாப்பாடு நம்ம வீட்டில் சமைச்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு குக்கரில் இருக்கிறது ஒயிட் ரைஸு. இப்போ பச்சைப்பயிறு குழம்பு வச்சுருக்கேன். அப்புறம் ரசம் சமைச்சிருக்கேன், மோர், அப்புறம் கடிச்சிக்க பீக்கங்காய் சமைச்சிருக்கேங்க. கருப்பு முறுக்கு. ஹோட்டல் சாப்பாடுங்கிறது பணம் கொடுத்தா மட்டும்தாங்க வரும். ஆனால் வீட்டு சாப்பாடுங்கிறது நீங்கள் நிறைஞ்ச அன்பு கொடுத்தாவே பாசமாக கொடுத்துருவாங்க நம்ம பெண்கள். சமைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம ஹோட்டலில் வாங்குகிறோம். அதே வந்து வீட்டில் டிஷ் செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. வயிறு நிறைய சாப்பிட்லாம். இந்த ஒயிட் ரைஸில் அஜினோமோட்டோ கலக்கிறாங்க, ஒயிட் கலரில் வர்றதுக்கு என்னென்னமோ கெமிக்கல்ஸ் எல்லாம் கலக்கிறாங்க ருசி வர்றதுக்கு. ஆனால் இந்த மாதிரி டிஷ்ஷை ஹோட்டலில் ஃபுல் மீல்ஸ்ன்னு விற்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு ஃபுல் மீல்ஸ் ஆகும். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. டாடா, பபாய்.